ஜீவசமாய் அடைகிறதுக்கு முன்னால் தண்ணிக்குள்ளே முங்கி உட்கார்ந்துருக்கணும். ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 3 நிமிஷம் கூடிக்கிட்டே வந்து குறையணும், குறையிட்டே வந்து கூடணும். அப்போ வரும் பொழுது இந்த காற்று, அதாவது அந்த இருதயம் வந்து பக்குவப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு சத்து, சித்து, பரமானந்தம், சிவஸ்வரூபத்தை பார்க்கணும். பார்த்துட்டு சிவனையே நினைச்சு உட்கார்ந்து கையை தொட்ட உணர இருக்கக்கூடாது. அந்த நிலை வரும் பொழுது நம்முடைய இருதய துடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு சமாதி நிலையில் உட்கார்ந்த உடனே இந்த இடத்துல சுழிமனையை தாண்டி தூரியம்னு ஒன்று இருக்குது. பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தோல் மாத்திரம்தான் இருக்கும், ஒரு குழி இருக்கும். அது ஒரு உயிர் குழின்னு பேர். அந்த குழிக்கு நேராக வில்வ மரத்தினுடைய கம்பை வைப்பாங்க, இல்லை வன்னி மரத்து கம்பு, இல்லை அத்தி மரத்து கம்பு, இல்லை வேப்ப மரத்து கம்பு. இதை வச்சுட்டு அந்த மரத்தை பிடிச்சி பார்ப்பாங்க, இல்லை அதை காது வச்சு பார்ப்பாங்க, இல்லை நாடி பார்க்க மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஹார்ட்டு துடிக்கிற சத்தம் அந்த மரத்தில் கேட்கும். ஜீவனோட இருக்குன்னு மண்ணை போட்டு பொருத்தி பண்ணுறாங்க. உப்பு, வெற்றி வேறு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு. ஏன்னா அந்த உடல் கெடாமல் இருக்கும். உடல் கெடாமல் இருந்தால் உயிரும் அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜீவசமாய் அடையதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது.